தொலைநோக்கு திட்டம் தந்தவர் நரேந்திர மோடி, தொழிற்சாலை பெருக செய்தவர் நரேந்திர மோடி. பாட்டு போட்டு தாண்டா வருது. ஒரு டீ குடிக்க 5 கிலோமீட்டர் அலையிறோம். இன்னைக்கு சென்னையில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு டீ கடை இல்லை, உணவகங்கள் இல்லை. இந்த வடை வாங்க நம்ம சகோதரர் 2 கிலோமீட்டர் போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு நீ திருமண நாள், அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு வடை வாங்கி தரேன்னு சொல்லி 2 கிலோமீட்டர் ஒரு வடைக்கு போகிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, வணிக பயன்பாட்டுக்கு உள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. அமெரிக்காவிற்கு மோடி அவர்கள் தலையாட்டி பொம்மையாக அவர் இருக்கலாம், இந்திய மக்களை தலையாட்டி பொம்மையாக மாற்றுகிறார். தவறான பொருளாதார கொள்கை. இந்த பெட்ரோலிய துறையில் இந்திய அரசு, ஒன்றிய அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. மக்களை கொரோனா காலத்தில் உள்ளது போல் மீண்டும் உணவுக்கு தட்டேந்தி தெருவில் நிப்பாட்டி இருக்கிறது. விரைவில் ஒன்றிய அரசு சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடை போக்க வேண்டும். அடுத்த மாநில அரசின் மீது குறை சொல்வதை ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டு தன்னுடைய கடமையை, தன் நாட்டின் மக்களுக்கு உணவு தான் அடிப்படை, அந்த உணவிற்கு தேவையான சமையல் எரிவாயு உருளையை தடையில்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்ய ஒன்றிய அரசு